நம்ம கவின் லீட் ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன நட்புனா என்னன்னு தெரியுமா படம் பெருசா போலனாலும் ஒரு ஆவரேஜ் படமா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் பிக் பாஸ் என்ட்ரி அவரை தேடி வந்த லிஃப்ட் டாடா ரெண்டுமே கவினுக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உருவாக்கி அவர் சூஸ் பண்ணி நடிக்கிற படம் கண்டிப்பா நல்லதா இருக்குன்ற ஒரு நேமையும் வாங்கி தந்து ஆடியன்ஸை அவரோட அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ண வச்சுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார் மூவியோட ட்ரைலர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் ட்ரைலர் கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணுச்சு, அழ வச்சுச்சுன்னு அவ்வளோ எமோஷன்ஸோட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ஏற்படுத்தின அந்த தாக்கத்தை படமும் ஏற்படுத்துச்சான்றத ரிவ்யூக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே சோறுட்டுற மாதிரி சினிமா ஆசையை ஊட்டி வளர்க்கப்பட்ட கவின் அவரோட சினிமா கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்க கவினோட வாழ்க்கையில அவரோட கனவு காதல் இதெல்லாம் என்னாச்சுன்றதுதான் படத்தோட கதை. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம். இந்த படத்தை மொத்தமா தாங்கி பிடிச்சது ஒரு 4 கேரக்டர், முக்கியமா 2 கேரக்டர். அதுல ஒருத்தர் லால். இந்த சினிமாவோட ஆசை கனவு லட்சியம் இதெல்லாம் கவினோட கண்கள்ல எந்த அளவுக்கு பாக்குறோமோ அதே அளவுக்கு லாலோட கண்கள்லயும் பார்க்கலாம். நம்ம எதுல ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாவே கவினை விட்டு கொடுக்காம மோட்டிவேட் பண்ற ஒரு சூப்பரான டேடியா லால் நடிச்சிருப்பாரு. அம்மா ரோல்ல நடிச்ச கீதா கைலாசமோட ஆக்டிங்கும் சூப்பராவே இருந்துச்சு. புள்ளையோட சினிமா ஆசைக்கு தடையா இருக்க அம்மாலாம் இல்ல, ஆனா புள்ளை எங்க நிரந்தரமான சம்பளம் இல்லாம நம்மள மாதிரி கஷ்டப்படுவானோன்னு சொல்லிட்டு அவனோட எதிர்காலத்தை நினைச்சு ஃபீல் பண்ற ஒரு அம்மா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயினும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அதித்தியோட ஆக்டிங் இன்னும் ஒரு படி மேல. கவினை மோட்டிவேட் பண்றது, தியேட்டர்ல சண்டை போடுறது, கண்மூடித்தனமா காதல் பண்றதுன்னு எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. விஷால் தீராத விளையாட்டு பிள்ளையில என்ன பொண்ணுடா அப்படின்னு டைலாக் சொல்வார்ல, அந்த மாதிரி எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ற ஒரு பொண்ணா அதித்தி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கவினோட ஃப்ரெண்ட் ரோல்ல நடிச்சவரு, மாமா ரோல்ல நடிச்ச மாறன்லாம் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராவே பண்ணியிருந்தாங்க. 70 71 70 71 இதெல்லாம் மார்க்காயில ஃபோன் நம்பரா? கவினோட ஆக்டிங்கை பத்தி சொல்லணும்னா, நம்ம தமிழ் சினிமால ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்கூல் பையனா நடிச்சாலும் நல்லா இருக்கும், காலேஜ் பையனா நடிச்சாலும் நல்லா இருக்கும், மெச்சூர்டா நடிச்சாலும் நல்லா இருக்கும், எந்த ரோலுக்கு வேணாலும் சூட் ஆவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தனுஷ் அசோக் செல்வன்லாம் பாத்தீங்கன்னா எந்த ரோல்ல நடிச்சாலும் அந்த ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஒரே படத்துல அவங்க குட்டி பையனாவும் நம்மளால பார்க்க முடியும், பெரிய மனுஷனாவும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நம்ம கவினும் சூப்பரா சூட் ஆவாருன்றத இந்த படம் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி டாடா படத்திலே காலேஜ் பையன் டு மெச்சூர் டேடியா அவரோட சேஞ்ச் ஓவர்ஸ் பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல அதுக்கும் கீழே ஸ்கூல் பையனாவும் நடிச்சிருக்காரு. ஸ்கூல் பையனா இருக்கும்போது துருதுருன்னு பிளே பாயா இருக்க அவரோட ஆக்டிங், காலேஜ் படிக்கும்போது காதலையும் கனவுகளையும் சேர்த்து கொண்டு போற அந்த கலகலப்பான ஆக்டிங் பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே. பிச்சுடா சார். டேய் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு அப்பா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சினிமா சான்ஸ் தேடி போகும்போது அங்க கிடைக்கிற அவமானம் ஃபெயிலர் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போற மெச்சூர்டான ஆக்டிங்னு ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருப்பாரு. கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். தன்னோட பேஷனுக்காக ஓடுற ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஃபெயிலியர் பார்க்கும்போது அவனோட மென்டல் ஹெல்த் எப்படி பாதிக்கப்படும்னு எல்லாத்தையுமே அவரோட ஆக்டிங் மூலமா நம்மளுக்கு சூப்பரா கன்வே பண்ணிருப்பாரு. அதுலயும் காலேஜ்ல ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக கவின் போயிருப்பாரு. அப்ப தன்னோட ட்ரீம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு குடும்பத்துக்காக வேலைக்கு போற மிடில் கிளாஸ் பசங்களை கனெக்ட் பண்ணி சில டைலாக்ஸ் பேசியிருப்பாரு. அந்த இடத்துல கவினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். படத்தோட கனெக்ட் ஆக்கி பார்த்தவங்களுக்கு அந்த சீன்ல கண்டிப்பா கண் கலங்கிருக்கும். அப்புறம் அந்த இன்டர்வியூ போனார்னு சொன்னல, அங்க இன்டர்வியூ பண்ற கேரக்டர்ல ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மொத்தமே ஒரு 2 மினிட்ஸ் மட்டுமே இருந்தாலும் நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ற ஒரு கேரக்டரா அது இருந்துச்சு. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் ஓவராலா சொல்லனா லிஃப்ட் படத்தை விட டாடால கவினோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. டாடா விட ஒரு சூப்பரான ஆக்டிங் ஸ்டார்ல கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல கடைசி வரைக்கும் முகத்தையே காட்டாம நம்மள இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேரக்டர் கவினோட அப்பத்தா கேரக்டர். இந்த பாட்டியும் பையனோட சேர்ந்து பேரனோட ட்ரீம்காக சப்போர்ட் பண்றதுலாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தை எலனே எழுதி அவரே டைரக்ட் பண்ணிருக்காரு. இது எலனோட 3வது படம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரகணம்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் பிஆர் பிரேம காதல், இப்ப ஸ்டார். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் தான் எடுத்திருக்காரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு. என்ன இந்த லவ் சீன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் படத்துல கொடுத்து வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது கவின் பேஷனை நோக்கி மட்டுமே குடுகுடுன்னு ஓட போறாருன்னு நினைச்சிருப்போம். ஆனா நடுவாப்புல அப்பப்போ போய் காதல் வலையில சிக்கிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் கதைக்கு தேவைதான்றத அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒருத்தன் அவனோட ட்ரீம் பேஷனுக்காக மட்டுமே ஓடுறான்ற மாதிரி காமிச்சிருந்தா கொஞ்சம் சினிமாதனமா இருந்திருக்கும். ஆனா ட்ரீம்காக கஷ்டப்படுறது, லவ் லைஃபை பேலன்ஸ் பண்றது, ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் அப் பண்ணி காட்டினதால் தான் இந்த படம் எல்லாரோட எமோஷனையும் தூண்டி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். என்ன லவ் போர்ஷன்ஸ்
இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கவின் சினிமா சான்ஸ்க்காக எப்படிலாம் அலைகிறாரு, எங்கெல்லாம் அவமானப்பட்டாருன்றத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். காசு இல்லைப்பா, காசு இல்லை சார். காசு இருக்குமா? சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓவராலா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதுவும் கவினுக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறம் கண்ணாடியில போய் அவரோட முகத்தை பார்க்குற சீன் இருக்கும். அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபில ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருப்பாங்க. ரிவீல் பண்ண விரும்பல, தியேட்டர்ல பார்த்து ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் மியூசிக் பத்தி சொல்லணும்னா இவன் இந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்லயும் குறை வைக்காம பண்ணியிருக்காரு. ஆனா அதெல்லாம் தாண்டி கவினுக்காக இந்த படத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அதான் வேற லெவலு. புதுப்பேட்டை படத்துல வந்து ஒரு நாளில் வாழ்க்கை பாட்டோட ட்ராக்கை இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தியேட்டர்ல அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், எல்லாரும் கத்தி கூடவே பாடி செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் சாங் படத்துல இருக்குன்ற விஷயம் எனக்குலாம் முன்னாடி தெரியாது. ஆனா நான் போன ரோகிணி தியேட்டர்ல ஒரு சிலருக்கு மட்டும் முன்னாடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு வரும். அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் கேமியோவும் படத்துல இருக்கு. ரிவீல் பண்ண விரும்பல, படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைலாக் ரைட்டரும் இளநே தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டைலாக்ஸும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா கவின் அந்த கேர்ள் டான்ஸை முடிச்சுட்டு மோட்டிவேட் பண்ற மாதிரி சில லைன்ஸ் பேசுவாரு. அது என்னன்னா, உங்களை பிடிச்சி எல்லாரும் இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நீங்க நடக்கிற வரைக்கும் ரெக்கையை விரிச்சு பறந்து பாருங்கன்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இந்த டைலாக்னு மட்டும் இல்ல, ட்ரெய்லர்ல வந்த கத்துக்கிறதுக்கு கூட காசு வேணும்ல அந்த டைலாக். வயது முதிர்ந்த போதிலும் வலிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாள் தரிப்பதை நிறுத்துவதில்லை. இந்த டைலாக் ஒரு நடிகன் அவன் நடிக்கிற நடிப்புல எல்லாத்தையும் மறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு லால் சொல்ற டைலாக்னு எல்லா டைலாக்குமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா எழுதிருப்பாங்க. படத்துல காமெடிஸ்லாம் பெருசா இல்ல, ஏதோ காலேஜ் சீன்ஸ்ல கவினோட ஃப்ரெண்டும் பண்ற காமெடிஸ்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாட்டி இறக்குறப்போ கவினோட லைஃப்ல ஒரு நல்லது நடந்திருக்கும். டெத்ல இருக்க சோகத்தோட சேர்த்து இந்த குட் நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் கவினோட அப்பா, கவினோட அம்மா, கவினோட அக்காலாம் அந்த சோகத்தையும் சந்தோஷத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி கவின் லவ் பண்ண பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து அவர் விட்டுட்டு போயிடுவாங்க. ட்ரைலர் பார்த்த எல்லாருக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த சீன்ல பாத்தீங்கன்னா விட்டுட்டு போன பொண்ணு மேல நம்மளுக்கு கோவம் தான் வரணும். ஆனா அந்த பொண்ணு சைட்ல இருந்தும் நம்ம யோசிச்சு பாக்குற மாதிரி எல்லாம் ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படம் போறதே தெரியல, நல்லாவே போயிடுது. செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ்ல கொஞ்சம் லேக்ஸ் தெரியுது. ஆனா அந்த குட்டி குட்டி சஸ்பென்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த லேக்ஸ் எல்லாம் தாண்டி நம்மள படத்தோட கனெக்ட் பண்ணிக்க வைக்குது. படத்தோட பாசிட்டிவ் பத்தி சொல்லணும்னா எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா கவினோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்னு எல்லாமே நம்மள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. நெகட்டிவ் பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி சொன்னது தான். லவ் போர்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கவின் சினிமாக்காக கஷ்டப்படுற சீன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமா காமிச்சிருக்கலாம். ஏன்னா லவ் போர்ஷன்ஸ் ஒரு சில இடங்கள்ல இழுன்னு இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி சில சீன்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் சொன்னா மூவியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓவராலா ஃபேமிலியோட பாக்குறதுக்கு ஒரு நல்ல படம். சினிமா சான்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க மட்டும் இல்ல, அவங்க ட்ரீம்காக ஓடிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த ஸ்டார் படம் கவினோட ஸ்டார் ரேட்டிங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். அவரோட growth இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்றத எண்ட் ஆஃப் த மூவில சொல்லியிருப்பாங்க. படம் பார்க்கும்போது புரியும். ஓவராலா இந்த வீக்கெண்ட் பார்க்கறதுக்கு ஒர்த்தான மூவி. நம்பர் ரேட்டிங் இந்த படத்துக்கு 7.5.